ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழில் நிறைய வாக்கியங்கள் பேசுவோம். அந்த வாக்கியங்கள்லாம் நம்ம அப்படியே இங்கிலீஷில் பேச நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை அறியாமே நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 25 முக்கியமான தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் நம்ம பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. எப்பயுமே நான் தமிழில் சொல்லி தான் அதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் ஃபேமிலியில் 2,70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, வேறு வழியே இல்லை. சொல்லுவோம்ல, வேறு வழியே இல்லை. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேர் இஸ் நோ அதர் வே. தேர் இஸ் நோ அதர் வே. வேறு வழியே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். போயிட்டு சீக்கிரம் வா. போயிட்டு சீக்கிரம் வா சொல்லுவோம்லங்க. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. கோ அண்ட் கம் சூன். கோ அப்படின்னா போ, அண்ட் கம் சூன் அப்படின்னா சீக்கிரம் வா. கோ அண்ட் கம் சூன், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நீ என் மெசேஜை பார்த்தியா? நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன், நீ என் மெசேஜை பார்த்தியா கேட்போம்லங்க. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டிட் யூ see மை மெசேஜ்? டிட் யூ see மை மெசேஜ்? இது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோமா. டிட் யூ see மை மெசேஜ்? நீ என் மெசேஜை பார்த்தியா? நெக்ஸ்ட் ஒன் சொல்லும்ல, நான் சும்மா தான் ஃபோன் செய்தேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் கால்ட் யூ. ஐ ஜஸ்ட் கால்ட் யூ. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியல. சொல்லும்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாட் டு யூ மீன்? வாட் டு யூ மீன்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நெக்ஸ்ட் ஒன், நானும் அவங்க கூட வரேன். நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்புவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோ அல்லது தம்பிங்களோ பாப்பாங்களோ சொல்லுவாங்க, நானும் அவங்க கூட வரேனே. எப்படி கேட்பாங்க இதை? ஐம் ஆல்சோ கம் வித் யூ. ஐம் ஆல்சோ கம் வித் யூ. ஐம் ஆல்சோ கம் வித் யூ. நானும் உன்னுடன் வருகிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவன் சொல்லலை. எப்போ நான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் உன்கிட்ட சொல்ல சொன்னேன், அவன் உன்கிட்ட சொன்னானா? அதுக்கு நம்ம சொல்லுவோம், அவன் சொல்லலை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ டிடின்ட் சே. ஹீ டிடின்ட் சே. அவன் சொல்லலை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இதை நம்ம அழுத்தி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவன் சொல்லக்கூட இல்லை. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைப்போ, சொல்லக்கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவன் சொல்லக்கூட இல்லை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சின்ன சேஞ்ச் மட்டும்தான் இங்கே நடக்கும். பாருங்களேன், இப்போ ஹீ டிடின்ட் ஈவன் சே. ஹீ டிடின்ட் ஈவன் சே. அவன் சொல்லக்கூட இல்லை. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். என்ன சாப்பிட்றீங்க கேட்போம்ல, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் யூ ஈட்டிங்? வாட் ஆர் யூ ஈட்டிங்? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை நம்ம பேசி பழகினா மட்டும்தான் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பயம் இல்லாமல் பேசுங்க, தப்பானாலும் பரவாயில்ல, சும்மா பேசுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். என்னை நச்சரிக்காத. எப்போ பார்த்தாலும் என்னை நச்சரிச்சிட்டே இருக்கேன், என்னை நச்சரிக்காத சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. டோன்ட் பெஸ்டர் மீ. டோன்ட் பெஸ்டர் மீ. என்ன நச்சரிக்காத. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். அவ்வளோ மோசம் இல்லைப்பா. அவ்வளோ மோசம் ஒன்றும் இல்லை சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாட் தேட் பேட். அவ்வளோ மோசம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் வா. என்னிடம் வா. கம் டு மீ. கம் டு மீ. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு விஷயங்க, உங்களுடைய கருத்துக்கள், இந்த வீடியோ பற்றியான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போவே கீழே இருக்கிற காமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இதை எங்கே வைக்க? இதை எங்கே வைக்க? வீட்டில் ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம கேட்போம், இதை எங்கே வைக்க கேட்போம் பார்த்தீங்களா. எப்படி கேட்கலாம்? வேர் டு கீப் இட். வேர் டு கீப் இட். இதை எங்கே வைக்க? நெக்ஸ்ட் ஒன், காலையில் எழுந்துரு. காலையில் எழுந்துரு. வேக் அப் இன் த மார்னிங். வேக் அப் இன் த மார்னிங். காலையில் எழுந்துரு. நெக்ஸ்ட் ஒன், வெளியில் செல்வோம். வெளியில் போகலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. வெளியில் செல்வோம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லெட்ஸ் கோ அவுட் சைட். லெட்ஸ் கோ அவுட் சைட். வெளியில் போகலாம். நெக்ஸ்ட் ஒன்,
அழுகிறத நிறுத்து. சின்ன பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேட்பாங்க, வாங்கி கொடுக்க முடியலன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. அப்போ சொல்லுவாங்க, அழுகிறத நிறுத்து. அழுகிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க? க்ரை. நிறுத்து அப்படின்னா ஸ்டாப். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்டாப் க்ரை, அழுகிறத நிறுத்து. அவ்வளோதாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், பழி வாங்காத. பழி வாங்காதே இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் டேக் ரிவெஞ்ச். டோன்ட் டேக் ரிவெஞ்ச், பழி வாங்காதே. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ சொன்னதை என்னால் செய்ய முடியும். நீ சொன்னதை என்னால் செய்ய முடியும். ஐ கேன் டூ வாட் யூ செட். ஐ கேன் டூ அப்படின்னா என்னால் முடியும். வாட் யூ செட், நீ சொன்னதை. நீ சொன்னதை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஐ கேன் டூ வாட் யூ செட். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது, ஆனால் நம்ம பிரித்து சென்டென்ஸ் எழுதி பேசி பழகும்போது அது ஈஸியாக நமக்கு புரியுது, பேசவும் நம்மளால் முடியுதுங்க. இப்படி தான் நம்ம இங்கிலீஷில் ஈஸியாக கற்றுக்கிட போகிறோம். தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் இனிமேல் தொடர்ந்து வருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எப்படி இங்கே வந்தீங்க கேட்போம் பார்த்தீங்களா? ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, எப்படி நீங்கள் வந்தீங்க? எப்படி இங்கே வந்தீங்க எப்படி கேட்கலாம்? ஹவு டிட் யூ கம் ஹியர். ஹவு டிட் யூ கம் ஹியர், எப்படி இங்கே வந்தீங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், தாமதத்திற்கு மன்னிக்கவும். சாரி ஐம் லேட். சாரி ஐம் லேட். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். சொல்லும்ல, அப்பா அம்மா நிறைய தடவை இதை சொல்லுவாங்க, நான் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஓன்ட் கீப் டெல்லிங். ஐ ஓன்ட் கீப் டெல்லிங். நெக்ஸ்ட்னு பாருங்களேன், இது ஒரு நல்ல யோசனை. சொல்லும்ல, இது ஒரு நல்ல யோசனை. எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் எ கிரேட் ஐடியா. திஸ் இஸ் எ கிரேட் ஐடியா. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், சாப்பாடு தீர்ந்து விட்டது. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே சாப்பாடு இல்லை அப்படின்னா சாப்பாடு தீர்ந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா த ஃபுட் ஹேஸ் ரன் அவுட். த ஃபுட் ஹேஸ் ரன் அவுட். அவ்வளோதாங்க. இதுவே நீங்கள் சொல்கிறீங்க, தண்ணீர் தீர்ந்து விட்டது. தண்ணி இல்லைப்பா, தண்ணி முடிஞ்சு, தண்ணி தீர்ந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லலாம்? த வாட்டர் ஹேஸ் ரன் அவுட். த வாட்டர் ஹேஸ் ரன் அவுட். அவ்வளோதாங்க. ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. பெட்ரோல் தீர்ந்து விட்டது. பெட்ரோல் தீர்ந்து விட்டது. இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்டில் சொல்லணும். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.